ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை இருந்தது அப்படின்னா இப்படி சிம்பிளான குழம்பா வந்து வைங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேண்டுமானாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லான்னா பார்த்துக்குங்களேன், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை. நல்லா சூப்பராக வந்து வைக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வயிற்று சம்மந்தமான பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கீரை குழம்பு வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு வலியே இல்லாமல் ஈஸியாக சுலபமாக வந்து மோஷன் வந்து போயிடுவாங்க. அதுக்கு தாங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து சாப்பிட்றது. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து போட போகிறோம். நிறைய வெங்காயம் வந்து போட வேண்டியது இல்லைங்க, கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏன் கொஞ்சமாக போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து சொல்கிறேன். இப்போ சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா 2-3 பகுதியாக வந்து கட் பண்ணி வந்து போட்டாச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து போட்டிருக்கேன். வரமிளகா வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு இது வரமிளகா வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து போடுறது இல்லைங்க. ஸ்மெல்லு வந்து அந்த சாம்பாருக்கு வந்து வரமிளகா போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதுக்காக தான். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து தக்காளியாக வந்துட்டு ஒரு 2 தக்காளி நான் வந்து போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. அந்த முருங்கைக்கீரை அப்படின்னு சொன்னாவே அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அது எதுக்கு போதுமான அளவுக்கு அந்த சாம்பாருக்கு எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு உப்பு வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு உப்பு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லாவே வந்துட்டு வெந்துடும். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகமும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம மிளகும் வந்து போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இது டக்குன்னு நீங்கள் வந்து செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விடும்போதே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துறதுனால சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரையை நல்லா அலசிடுங்க. 2-3 தடவை வந்துட்டு நல்லா அலசிட்டு அப்படியே வந்து போடுங்க. இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருளும் போது அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இதிலே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த முருங்கைக்கீரை வந்து குழஞ்சிருங்க. சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து சொல்லுவீங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சம் வந்துட்டு நம்ம பூண்டு, கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நாம் வந்து முன்னாடியே நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து இந்த தாளிக்கும் போது அப்படியே வந்து ஊற்றிடலாம். நமக்கு ரொம்ப சுலபம் தாங்க. அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த பருப்பை வந்து அவிய வச்சுருங்க. இப்போ நாம் இதில் வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளறி விடலாம். நம்ம பருப்பு வந்துட்டு நம்ம நல்லா வெந்திருக்கணும் பருப்பு. அப்போனா தான் இந்த கீரை கூட சேர்க்கும்போது நல்லா இந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக வந்து இருக்கும் அந்த பருப்பு வந்து சாப்பிடும்போது. இப்போ இதில் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்னென்ன பொடி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணுற காரக்குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் வந்து கம்மியாகவே. ஏன்னா நம்மளை வந்து ஆல்ரெடி நான் வந்து வரமிளகாவும் போட்டிருக்கேன். பருப்பு அவியும் போதே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 வந்து போட்டு அவிய வச்சுட்டேன். அதனால நம்மளுக்கு அந்த காரம்லாம் இருக்கனால நம்மளுக்கு இந்த கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள் அப்படியே வந்துட்டு நாம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கிளறி விடலாம். கிளறி விட்டு இந்த கீரை வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கடைசி அது கொதிக்கிற நல்லா அந்த மசாலாலாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளிக்கரைசலை வந்து ஊற்றணும். முன்னாடியே ஏன் ஊற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஊற்றுனீங்கன்னா இந்த கீரை வந்து என்னன்னா நறுச்சுன்னு ஆயிரும். அது வந்து நீங்கள் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபைனலாக ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மென்று சாப்பிட வேண்டிய தேவையே இருக்காதுங்க இந்த கீரையில். அதனால தான் நான் ஃபைனலாக வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன்.
சொல்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி கீரை இருக்கட்டும், அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு பருப்பாக இருக்கட்டும், இதுக்கு வந்து நம்ம முதல்லே வந்துட்டு புளி வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா வேகவே வேகாது, பருப்பும் வேகாது, கீரையும் வேகாது. அதனால் நீங்கள் ஃபைனலாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கீரை குழம்பு ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே, பாய்.